எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். தைலாபுரத்தை நம்பி போய் எப்படியாவது திமுகவோட கூட்டணி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோட அஜெண்டாக்காக மிகப்பெரியதாக வேலை பார்த்த சேலம் அருள் தற்பொழுது ராமதாஸ் சசிகலா கூட்டணியை முழுவதுமாக வெறுத்து வெளியே வந்துட்டு எனக்கு அந்த கூட்டணிக்கும் சம்மந்தம் கிடையாது, எனக்கு அந்த கூட்டணியை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சண்டையில தைலாபுரத்துல ஈடுபட்டதாக பல செய்திகள் வருது. இன்னைக்கு ஒரு ஊடகத்துல கூட சேலம் அருள் அவர்கள் பேசும் பொழுது அந்த சம்பவத்துடைய விஷயமாகத்தான் பேசுறாரு. என்னவோ நடக்கட்டும், காலம்தான் பதில் சொல்லும், அதுதான் பதில் சொல்லும், இதுதான் பதில் சொல்லும் அப்படின்னு அவரு அங்க நடந்த விஷயத்தை பத்தி வாயை திறந்துலாம் எந்த பதிலும் சொல்லல. வெளிப்படையா சொல்லிட்டாரு, எனக்கு ராமதாசும் சசிகலாவும் வச்சிருக்கிற அந்த கூட்டணி எனக்கு பிடிக்கல, எனக்கு அதுல விஷயம் இல்லை, நான் வேற ஒரு கூட்டணியை எதிர்பார்த்தேன், அந்த கூட்டணியை அவங்க ஏற்கல, சசிகலாவோட கூட்டணி வச்சு என்ன பண்றது, நான் என் மக்களை நம்புறேன், மேற்கு தொகுதி ஆட்களை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல கம்பி கட்டுற கதைகளை பூரா பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு சேலம் அருள். சேலம் அருள் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய விஷயத்தை பற்றியோ இல்ல பாமகவுடைய அடுத்த தலைமுறையோடைய விஷயத்தை பற்றியோ, குறிப்பா வன்னியர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல தலைவர் தேவை அப்படின்ற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம நமக்கு எம்எல்ஏ தான் குறி, அது திமுகவோட இருந்தா இன்னும் நமக்கு திருப்தியா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவை ஜி.கே. மணியும் அருளும் சேர்ந்துக்கிட்டு எவ்வளவு பெரிய வேலையை பாட்டாளி மக்கள் கட்சியோட விஷயத்துல பண்ணாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த பேருக்குமே தெரியும். அதெல்லாம் தாண்டி ஐயாவா இதை பண்றாரு, அதை பண்றாரு, அதை செஞ்சுட்டாரு, இதை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மேடைகள்லயும் ராமதாஸ் அவர்கள் எந்த அளவுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களை விமர்சனம் வச்சாரோ அதை விட இன்னும் ஒருபடி மேல போயிட்டு சேலம் அருள்லாம் பல விமர்சனங்களை வச்சிருந்தாங்க. இதோடைய பிம்பமா பெரியவரை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே அப்படிதான், எலெக்ஷன் நெருங்கும் போது ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் ஒரு கூட்டணியை முடிவு பண்ணுவாரு. அந்த கூட்டணி பெரும்பகுதியா கட்சி தொண்டர்களுக்கு பிடிக்காம தான் இருக்கும். பிடிக்காம இருந்தாலும் என்ன பண்றது, வேற வழியே கிடையாது அப்படின்னு அதை ஏத்துக்கிட்டு பல தேர்தல்கள்ல வேலை செஞ்ச விஷயம்தான் பாட்டாளி மக்கள் கட்சியோடைய பெரும்பகுதியான விஷயம். புரியுதுங்களா? அவரு முன்னாடியே இந்த கூட்டணிக்குள்ளதான் நம்ம இருக்க போறோம் அப்படின்னு சாலிடெல்லாம் முடிவு பண்ண மாட்டாரு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி எங்கெங்க என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அதை வச்சு ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டு அவர் மட்டும் போயிடுவார். அதே வேலையத்தான் இவங்களும் ஜி.கே. மணில இருந்து, அருள்ல இருந்து, காந்திமதியில இருந்து, அப்புறம் காந்திமதியோட பிள்ளைகள் இருந்து, ஐயா நம்ம திமுகவோட போயிடலாம், திமுக சின்னமே கொடுத்தா கூட பிரச்சனை இல்லை, நாம நிக்கலாம், நின்று நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்னு ஏகப்பட்ட கம்பி கட்டுற கதைகள்லாம் பெரியவர்கிட்ட சொல்லியும் கூட பெரியவர் அதுக்கெல்லாம் காதலே வாங்காம, அதெல்லாம் முடியாது, நான் எடுக்கிற முடிவு தான், நான் எடுக்கிற முடிவுல நீங்கெல்லாம் கட்டுப்படணும், புரியுதா, நான் தலையில உங்களை டைவடிக்க சொன்னா கூட நீங்க டைவடிக்கணும், அந்த வேலையைத்தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லாத 10 நாளைக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்ச சசிகலாவோட போயிட்டு கூட்டணி வச்சாரு. கூட்டணி விஷயத்துல இவங்களுக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. அந்த விருப்பத்தோடைய வெளிப்பாடா அருள் ராமதாஸ் அவர்கள் தெளிவா என்னெல்லாம் முடியாது, என்னாலாம் அந்த கூட்டணிக்குள்ள இருக்க முடியாது, அந்த கூட்டணிக்குள்ள இருந்தேன் அப்படின்னா நான் வெற்றி பெறவும் முடியாது, என் மக்களை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு கிளம்பிட்டாரு. இதைத்தான் நாங்க 8 மாசமா சொல்லிட்டு இருக்கிறோம். சேலம் அருள் அவர்களே, நீங்க தைலாபுரத்து பக்கம் நிக்கிறதும் திமுக அஜெண்டா வேலை எல்லாம் செய்யாதீங்க. வன்னியர்கள் உங்களை வெறுக்கிறாங்க, வன்னியர் மக்கள் மத்தியில உங்களுக்கு நல்ல ஒரு பேர் இருந்துச்சு, அந்த பேரை பூரா கெடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நானே பல முறை காணொலியில பேசியிருக்கேன். புரியுதுங்களா? அதெல்லாம் காதுல வாங்கினீங்களா? கிடையாது. உங்களுடைய ஒரே குறிக்கோள் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவோட கூட்டணிக்கு ராமதாஸ் அவர்களை கூட்டிட்டு போய் அங்க ஒரு எம்எல்ஏ சீட்டை நமக்கு வந்துடும், அந்த எம்எல்ஏ சீட்டை வச்சு நாம மீண்டும் வெற்றி பெற்று ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ற மிகப்பெரிய ஆசையோட போனீங்க. அந்த ஆசையை நிராசையா ஆக்கி விட்டுட்டாரு தைலாபுரத்துடைய பெரியவர். இன்னைக்கு அவர் வச்சிருக்கிற கூட்டணியே எனக்கு பிடிக்கல அப்படின்னு வந்திருக்கீங்க. இதைத்தான் நாங்களும் 8 மாசமா சொல்லிட்டு இருந்தோம். பெரியவர் பண்றது பிடிக்கல, திமுகவோட நீங்க சேர்றது எங்களுக்கு பிடிக்கல, வன்னியர்களுக்கு திமுக மிகப்பெரிய எதிரி, அந்த எதிரியோட எல்லாம் நாங்க கை கோர்த்து களமாட முடியாது, போக முடியாது, அதை முடியாது நாங்களும் சொல்லிட்டு தான் இருந்தோம். அப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா தெரிஞ்சுல. இன்னைக்கு நீங்க இப்படி ஆகிறதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு நிம்மதியா இருக்கு. புரியுதுங்களா? ஒரு பக்கம் மாவட்ட செயலாளர் இருந்து எம்எல்ஏ கிடைக்கும் அப்படின்னு நினைச்ச வடகுத்து ஜெகன் அவர்கள் ஒரு பக்கம் அல்றாரு. இன்னைக்கு அருள் ராமதாஸ் அவர்கள் ஒரு பக்கம் ஒப்பாரி வைக்கிறாரு. இன்னும் என்னென்ன கருப்பு பூனைகள்லாம் வெளியே ஒவ்வொன்றா என்னென்ன வேலைகளை பண்ணுவாங்களோ தெரியாது. புரியுதுங்களா? இந்த எம்எல்ஏ ஆசையோட 2026 தைலாபுரத்தை அணிக்கு நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படின்னு போனவங்க போறான். மொத்தமா மண்ணள்ளி போட்டு விட்டாரு.
தைலாபுரத்துடைய பெரியவர். ஸோ அதனால இவங்க என்ன பண்றதுன்னு புரியாம, என்ன செய்யறதுன்னு புரியாம, எந்த பக்கம் போறதுன்னு வந்து புரியாம, எந்த பக்கம் போனாலும் வந்து நமக்கு மிகப்பெரிய நெருக்கடியா மாத்தி விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சூழல்ல சிக்கியிருக்கிறாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கிற சம்பவம். நான் இந்த சம்பவத்தை வந்து பார்த்தீங்கன்னா 8 மாசத்துக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். தைலாபுரத்தை நம்பி போனீங்க அப்படின்னா நடுத்தெருவில் தான் வந்து நிற்பீங்க அப்படின்னு நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஒன்று தைலாபுரத்துடைய பெரியவரை இவங்க நிக்க வைப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா அவரால் வந்து இவங்க நிற்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். தைலாபுரத்துடைய பெரியவருக்கு வந்து இழப்பதற்கு ஒண்ணுமே கிடையாது, புரியுதா இல்லையா? அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். அவருக்கு சமூகத்தை பத்தி அக்கறையா, அடுத்த தலைமுறை பற்றி அக்கறையா, இந்த மக்களை பற்றிய எந்த அக்கறையும் கிடையாது. மகள், பேரமாறு, அப்புறம் வந்து இன்னொரு ஒரு 50 வருஷமா கூட இருக்கிற ஒரு பெண், இவங்களுக்கான ஒரு அரசியலை மட்டும்தான் 2026 நோக்கி அவர் வந்து பயணப்பட்டாரு. அதுக்கான விஷயத்துல சசிகலா அவர்கள் வந்து ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வாங்கிட்டு அவர் பிரிச்சு கொடுத்துட்டு அவள்தான் முடிஞ்சு போச்சு, என்னால் இதை தான் முடியும், இதுக்கு மேலாம் வந்து என்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு அந்த 50 வருஷ பெண்மணிக்கும் அப்புறம் வந்து மகளுக்கும் பேரமாறுங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு, புரியுதுங்களா? இதுல நடுவுல உள்ள போந்து ஏதாவது வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கி பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து ராமதாஸ் அவர்களுடைய கட்டுக்கோப்புக்கு விஷயத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா நாம தான் இனிமேல் வந்து கட்சி, நாம இனிமேல் வந்து டேக் கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் ஜிகே மணில இருந்து, அருள்ல இருந்து இன்னும் ஏகப்பட்ட பேர் உள்ள போனாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒட்டுமொத்தமா தைலாபுரத்துடைய பெரியவரே வந்து பெரிய கரியை வந்து பூசி போங்கடா எப்பா அப்படின்னு முடிவு விட்டார். அவ்வளவுதான் சம்பவம். நடந்துட்டு இருக்கிற விஷயம். ஒத்த ரூபா கூட வந்து தைலாபுரத்துல இருந்து கொடுக்க மாட்டாரு. அவரு ஒரு வேளை சாப்பாடு கூட வந்து போட மாட்டாரு. என்னவோ தெரியல, சசிகலாவுக்கு வந்து மிகப்பெரிய விருந்தெல்லாம் வந்து வச்சிருந்தாரு. அதுவே ஒரு மிகப்பெரிய அதிசயம் தான், புரியுதுங்களா? அப்படி வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புரியுதுங்களா? சாப்பிட்ட கையில காக்கா ஓட்ட மாட்டாங்க அப்படின்னு வந்து சிலர் எல்லாம் குறிப்பிடுவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு பெரும் மாமனிதர் தான் வந்து தைலாபுரத்துடைய பெரியவர். அவரை நம்பி வந்து போயினா உங்களுக்கு எல்லாமே இப்படிதான் நடக்கும். ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில வந்து இனிமேல் நீங்க வந்து கனவுல கூட வந்து சேர முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சியில கனவுல கூட வந்து உங்களால வந்து இனிமேல் சேர முடியாத நிலைமைக்கு வந்து சேலம் அருள் அவர்கள் வந்து நின்று இருக்கீங்க. ஒன்றும் பண்ண தேவையில்ல, கூண்டோட வந்து கிளம்பி போய் திமுக கிட்ட வந்து உளுந்துருங்க. திமுகவுடைய வந்து கட்சியில சேர்ந்துருங்க. அங்க ஏதாவது வந்து பாவம் பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு சீட்டு கொடுத்தா அதை வாங்கிட்டு வந்து போய் நின்று ஏதாவது வந்து வேலையை பாருங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். வன்னியர்கள் வந்து உங்களை நம்பினாங்க தெரியுமா, சேலம் அருள் அவர்களே. அந்த நம்பிக்கை ஒட்டுமொத்தமாக வந்து எப்போதே நீங்க உடைச்சிட்டீங்க. இனிமேல் நீங்க திமுகவோட போனீங்க அப்படின்னா இருக்கிற வந்து ஒரு 4 அல்லு சில்லுகள் தான் வந்து அவங்க பின்னாடி இருப்பாங்களே தவிர பெரும்பகுதியான வன்னியர்கள் வந்து மானம் உள்ளவர்கள் இப்போ வந்து உங்களை வந்து நம்பி இருந்தவங்க போற ஒட்டுமொத்தமா வந்து உங்களை விட்டு வெளியே போக போறாங்க. இதுதான் நடக்க போற விஷயம். இது நடக்கணும், நடந்தே தீரணும், புரியுதுங்களா? எல்லாரும் வந்து இந்த சந்தோஷமான ஒரு விஷயத்த பார்த்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக வந்து இருக்கிற அனைவருமே சந்தோஷமா பட்டுக்குங்க. தொடர்ந்து வந்து தைலாபுரத்துடைய மிகப்பெரிய தோல்விகளை நம்ம பார்க்குறோம். பார்த்து வந்து நம்ம மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். பார்ப்போம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்க இன்னும் பல வேலைகள் வந்து தைலாபுரத்துல இருந்து வந்து நடக்கும். அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு தான் மக்களுக்கு வந்து சொல்ல போறோம். ஒரு மகிழ்ச்சி, என்னென்ன விஷயங்கள்லாம் பேசினாங்க இவங்கெல்லாம் அனுபவிக்கட்டும், அவ்வளவுதான் விமலவர்மனுடைய சிம்பிளான வந்து ஒரு வார்த்தையா இருக்கும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.